ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே காலமே தெய்வ சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் விடுதலையோடு உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடையை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா, நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் ஒரு கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் ஒரு கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே வைக்குது. நீர் மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உங்கிருவை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஓ கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையிலும் சத்துருக்களை அழித்திடுவே, பக்குவாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையிலும் சத்துருக்களை அழித்திடுவே, அவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நாளையா, தெய்வம் நீலானையா, உமது அடிமை நாளையா, எனது தெய்வ நீரையா. நான் நம்பும் கேடகம் கோட்டை நான் நம்பும் கேடகம் எனது கோட்டை கோட்டம் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. என் பக்கம் நிறுத்தப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து ஆளும் நீ நடக்க செய்தி. என் பக்கம் நிறுத்தப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து ஆளும் நீ நடக்க செய்தி. மான்களின் கால்கள் போலவே மேலனாய் ஓட செய்கிறே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை இடனாய் நடக்க செய்கிறே. என் அரணம் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணம் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்து யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்து யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நாளையா எனது தெய்வ நீரையா. நான் நம்பும் கேரகம் நீரே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை துருகம் நான் நம்பும் கேரகம் நீரே. என் கோட்டை துருகம் நான் நம்பும் கேரகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதோ உங்க கிருபைதா. நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா. நான் இருப்பதோ உங்க கிருபைதா. நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா. நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாதையா. எப்பக்கம் இருக்கப்பட்டு ஒருங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காணும் நீ நடக்க செய்தி. எப்பக்கம் இருக்கப்பட்டு ஒருங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காணும் நீ நடக்க செய்தி. மான்களை கால்கள் போலவே ஓட செய்திரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை இடனாய் நடக்க செய்திரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபையா, நான் நிலைப்பதோ உங்க கிருபையா, நான் நிற்பதோ உங்க கிருபையா, நான் நிலைப்பதோ உங்க கிருபையா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. வாழ தெரியாதையா. வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. Oh, Jesus' name, hallelujah. Oh, Jesus, hallelujah. Oh, hallelujah. Oh, Ramana Shankara Vivala Manadi, Amin ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே உம்மை வாழ்த்துகிறோம். ஜீவதேவனை மனதார துதிக்கின்றோம். சவரதனரிகதனமா. ஜீசஸ்ரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிப்போம். ஸ்தோத்திரம். நாம் கிருபையில் நிலைத்திருக்க என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்கள். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிங்கள். 8-9 வசனங்கள். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. அதான் கவனிக்கணும். இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. கிருபையினால் உண்டானது. நம்ம திறமைகளோ நம்ம ஸ்தோத்திர சூழ்நிலையில் உருவானதோ நம்மளால் ஏற்படுத்தப்பட்டதோ அல்ல. இது எப்படி உண்டானதா? திரும்ப படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே முதலாவது நமக்கு கிடைத்தது என்ன பாருங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம வரும்போது முதலாவது கிடைக்கிறது அவருடைய கிருபை. கிருபைனா அவருடைய தயவு, இரக்கம். அந்த தயவை நம்ம மேலே வச்சு, அந்த கிருபையை நம்ம மேலே வச்சு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம ரட்சிப்பை ஆண்டவர் இந்த இடத்துல என்னன்னு சொல்றாருன்னா கிருபை என்று சொல்லுகிறார். இந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம சந்ததியில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த கிருபையை எவருக்கோ கொடுக்காம நம்ம சந்ததியில் நம்ம குடும்பங்களில் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த ஸ்தோத்திர தயவை, இந்த இரக்கத்தை,
நம்ம மேலே வச்ச ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க. அதை முழுசாக படிங்க பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆமா, இது ஒரு தேவனுடைய ஈவு. நல்லா கவனிக்கணும். இது தேவனுடைய ஈவு. இது தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. ஸ்தோத்திரம். அவருடைய ஈவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. இது தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவை, இந்த ரட்சிப்பை கிருபையினாலே உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல அந்த தயவையும் இரக்கத்தையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கிருபைன்னு சொல்லுது. இந்த கிருபையை நமக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள கொண்டு வந்துட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல யார் யாரோ இருக்கிறாங்க, நம்ம விட பெரியவங்கெல்லாம், நம்ம விட ரொம்ப ஞானிகள் இருக்காங்க, ஆனா நம்ம விட ரொம்ப படிச்சவங்க இருக்காங்க, நம்ம விட எல்லாம் தெரிஞ்சவங்க அதிகமாக பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கல, ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்தை எங்கேயோ வைக்காம நம்ம குடும்பத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய தயவை எங்கெங்கேயோ வைக்காம நம்ம குடும்பத்தில் வச்சிருக்கிறார். நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்ல, யோசிச்சு பாருங்க. இது தேவனால் உண்டானது, நம்மால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பு, இந்த தயவு, இந்த கிருபை, இதெல்லாம் தேவனால் உண்டான ஈவு. இதை நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. இது ஆண்டவருடைய இரக்கம் யாருக்கு மேல விழுதோ, ஆண்டவருடைய தயவு யாருக்கு மேல விழுதோ, அவங்க தான் அதில் என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படியுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூர்ணமா விளங்கும்பா. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கும்படி, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பெருமை பாராட்டினேன். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாரா, 3 முறை ஜெபம் பண்ணி கேட்டாரா, என் பலவீனத்தை மாத்திடுங்கன்னு. அதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதுண்டான்ட்டார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்கு பலவீனம் ஒரு பொருட்டு கிடையாதுடா. எப்படி? உனக்கு இருக்கிற பலவீனம் ஒரு பொருட்டு கிடையாது. நீ அதை க்ளோஸ் பண்ண, அதையே நினச்சிட்டு இருக்காத. ஸ்தோத்திரம். பலவீனத்தில் தள்ளி விட்டுட்டு போ. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க என்னை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறாரு. என்னை பார்த்துட்டு போ. நீ என்னத்துக்கு பலவீனத்தை பார்க்குற? அது பார்க்காத, அது வரும் போகும். அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது. பார்த்தீங்களா? அதை பற்றி நீ எந்த கவலையும் படாத. நீ பாட்டுக்கு வா, ஓ வேலையை பாரு. ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. அதற்கு அவர் மேல் வசனம் படிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது என்னை விட்டு நீங்கும்படி அப்படி. அதுக்கு மேல் வசனம் படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. இதெல்லாம் தெரியுது பாருங்க, பவுலுக்கு நல்லா தெரியுது. எனக்கு நிறைய மேன்மையான காரியங்களை, வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அது நிமித்தம் என்ன நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய கொடுக்கா இருக்கிறது. நல்லா கவனிங்க. சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இப்ப யார் பவுலுக்கு பின்னாடி போறது? சாத்தானுடைய தூதன். சோத்திரம். உயர்த்தாதபடிக்கு, ஏன்னா அவருக்கு கிடைச்ச மேன்மையினால அவரை உயர்த்தாதபடிக்கு
இப்போ சாத்தானுடைய தூதனை அனுப்பிச்சு விட்டாரு. அந்த சாத்தானுடைய தூதன் பவுலுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறார். சோதரர் பார்த்தீங்களா, சாத்தானுடைய தூதன் பவுலுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறார். நீ எங்கேயும் உன்னை உயர்த்தி பேசக்கூடாது, நீ எங்கேயும் ஆண்டவரை விட நீ மேன்மையாக எண்ணக்கூடாது, நீ எங்கேயும் உன்னை மிஞ்சி ஆண்டவரை மிஞ்சி நீ பெரிய ஆளாகக்கூடாது. அதனால் எல்லா இடத்துலையும் தட்டி தட்டி உட்கார வைக்கிறதுக்கு சாத்தானுடைய தூதன் கூடவே போகிறார். சோதரர் பவுலு கூடவே போகிறார். ஏன் நம்ம கூடயும் வருவார். ஆண்டவருக்கு நம்ம தேவைன்னா நம்ம கூட சாத்தானுடைய தூதன் வருவான். வந்து அப்பப்போ நம்ம தட்டி உட்கார வைப்பான். நீ எங்கெல்லாம் உயர்றியோ தட்டுவான். தட்டி உட்கார்றா, உன்னை ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு, நீ என்ன எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லி அவன் ஒரே தட்டு நச்சுன்னு தட்டுவான். அப்போ உடனே நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். அதில் புரிஞ்சிக்கணும் இந்த பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னு. நீ உன்னை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த பிரச்சனை வந்ததுடான்னு சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். சில பேருக்கு ஏன் ஆபத்து வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு மேலே உன்னை நீ என்னைக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறியோ, என்னைக்கு உன்னை பெருமையாக கொண்டு போகிறீரோ, அன்னைக்கு உன்னை அடித்து உட்கார வைக்கதா ஒரு தேவ தூதனை, சாத்தானுடைய தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா, பவுலுக்கு பின்னாடி சாத்தானுடைய தூதன், தேவதூதன் தான் நமக்கு எல்லாருக்கும் பின்னாடி வருவார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆக மொத்தத்தில் தேவதூதன் ஒரு பக்கம் வரவும் சாத்தானுடைய தூதன் இன்னொரு பக்கம் போகவும் இருக்குது. சோத்திரம் பார்த்தீங்களா, தேவதூதன் நல்ல வழியில் நடத்துவார். அதை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வேறு வழியை தேர்ந்தெடுத்தால் நச்சுன்னு ஒரு அடி அடித்து உட்கார் இப்படியேன்னு சொல்லுவார் போல் இருக்கு. அப்படி ஒரு தூதனை அவர் அனுப்பி விட்டுட்டார். அதனால் அவன் பவுல் எங்கேயுமே அவருக்கு கொடுத்த மேன்மை நிமித்தம், அவர் கொடுத்த கிருபை நிமித்தம், அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின் நிமித்தம், அவருக்கு கொடுத்த வரங்களின் நிமித்தம், அவர் கொடுத்த எல்லா நன்மைகளின் நிமித்தம் எங்கேயும் தன்னை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நமக்கும் நிறைய கொடுத்துருக்கிறார் சில நேரங்களில். ஆனால் பெருமை, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. சோத்திரம். ஊழியக்காரர்களை கொண்டு நீ கிரியை செய்ய முடியல, விசுவாசிகளை கொண்டு கிரியை செய்ய முடியல. ஜபம் நிறைய இருக்கு, ஜபம் நிறைய நடக்குது. சோத்திரம். நிறைய ஜபங்கள் நடந்தாலும் அங்கே ஒரு கிரியை இல்லை. சோத்திரம். ஜபத்தில் கிரியை இல்லை. ஏன்னா அப்பப்போ சோத்திரம் ஆண்டவர் தட்டி உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். என்ன வேண்டியது இருக்குது? மிஞ்சி என்றது. சோத்திரம். கொஞ்சம் கிருபை இருந்தால் போதும். சோத்திரம். ரொம்ப ரொம்ப அலட்டிக்கிறது. சோத்திரம். பார்த்தீங்களா, ரொம்ப அலட்டிக்கிறது. ஆமாம், இப்படிலாம் நம்ம அழட்டிக்கக்கூடாது. நமக்கு என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி இருக்கணும். சோத்திரம். என்ன கிடைச்சாலும் கிடைக்காதவங்க மாதிரி இருக்கணும். சோத்திரம். என்ன இருந்தாலும் இல்லாதவங்க மாதிரி இருக்கணும். சோத்திரம். பார்த்தீங்களா, அப்போ வேதமே நமக்கு அதை ஒத்துக்குது. பாருங்க என்ன சொல்லுது, இருக்கிறவனை இல்லாதவைகள் போல அழைக்கிற தேவனா. சோத்திரம். நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உன்னை இல்லாத இருக்கிறவன் போல அழைக்கிறவன் இருக்கிறவனை இல்லாதவனை போல அழைக்கிறாரு. சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப தவறிடுறோம். சோத்திரம். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நம்ம எண்ணிடுறோம். அதனால் நமக்கு சில குழப்பங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் உயராமல் போய்விடுகிறோம். அல்லேலூயா. அதனால் பவுலுக்கு நல்லா தெரியுது, அழகாக தான் அது சொல்கிறார். கொரிந்து சபையில் அதை போய் கரெக்டாக சொல்கிறார். 2ஆம் நிருபத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். பாருங்கள், தன்னை குறித்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அழகாக விளக்கி சொல்கிறார். அப்போ அந்த கொரிந்து மக்களே நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எனக்கு கொடுத்த மேன்மை நிமித்தம், எனக்கு கொடுத்த கிருபை நிமித்தம், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நிமித்தம் என்ன நான் உயர்த்தாதபடிக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குப்பா. சொல்லுங்கள், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் சொல்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் அவர் தான் சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்லலை. வேறு யாரும் தீமோத்தேயோ தீத்துவோ பர்னபாவெல்லாம் சொல்லலை, இவரே தான் சொல்கிறாரு. சோத்திரம். இவரே அந்த நிருபத்தில் எழுதுகிறார். 2ஆம் நிருபத்தை பிடிச்சி எழுதும்போது இவரே எழுதுகிறாரு, எனக்கு கிடைக்கப்பட்ட மேன்மை நிமித்தம் என்ன நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்கிறார். சோத்திரம். சில நேரங்களில் நமக்கு சிலது முள்ளாக தான் இருக்கும். சோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது மகிமையாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. எதெல்லாம் நீங்கள் வந்து முடியாது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு முள். அந்த முள்ளை நீங்கள் சுமக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கும் நிறையா இருக்குது, எனக்கும் நிறையா விஷயங்களில் எனக்கு சில முள்கள் இருக்குது. ஏன்னா அந்த முள்களை வந்து ஆண்டவர் எடுக்க மாட்டாராம். எடுத்துட்டாருன்னா நம்ம செத்து போயிடுவோம். இப்போ உதாரணமாக மீன் வயிற்றுலாம் மனுஷன் வயிற்றுல எல்லா இடத்துலையுமே எல்லா உயிரினங்கள் மத்தியிலையும் ஒரு விதமான கசப்பு உள்ளே கலந்துருக்குமா. அப்போ அந்த கசப்பை மாத்திரம் நான் பிச்சு எடுத்துடுறேன் அப்படின்னு எடுத்தால் அந்த மீன் செத்து போடும், அந்த மனுஷன் செத்து போடும், அந்த பறவை செத்து போயிடும். பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சில காரியங்களை தேவன் வச்சிருப்பார்.
வச்சு தான் என்ன பண்ணுறாரு, அவன் அந்த பூமியில் வாழ விடுவார். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு குற்றம்னா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, தர்மம்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்னன்னு சொல்லி அப்போ தான் அவனால் பகுத்தறிய முடியும். சோத்திரம். அதனால் சிலவற்றை முள்ளாக அவனுக்கு அதை கொடுத்துடுறாரு. அந்த முள்ளை வச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். சில நேரத்தில் முள் இல்லாமல் போகிறதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நல்லா நடந்து போகலான்னு நினைப்போம். அதை நடக்க முடியாது. அதனால் சில இடங்களில் ஆண்டவர் நம்ம தட்டி உட்கார வச்சுருப்பார். சோத்திரம். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம், சில இடங்களில் நம்ம உயர மாட்டோம், உயர்ந்து நிற்க மாட்டோம். ஏன் நிற்க மாட்டோம்னா நமக்குள்ளே அந்த கசப்பு இருக்குது. அந்த கசப்பு இருக்கிறதுனால நம்ம உயர்த்த முடியாது. அதனால் அது என்னத்துக்காக அந்த முள் கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையும் உயர்த்தக்கூடாது. அப்போ சாத்தானுடைய தூதன் சொல்லுவா, நீ ஒன்றும் உயர்த்தக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சோத்திரன். ஏன்னா சில பேர் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிடுவாங்க. அதனால் சிலரை தட்டி உட்கார வைக்க தான் அந்த முள்ளை கொடுக்கறது. சோத்திரன். ஆனால் முள் இல்லாமல் இருக்க முடியாது. முள் இருக்கணும். சோத்திரன். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முள் இருக்கணும். சோத்திரன். சில பேருக்கு பொண்டாட்டியை முள்ளா கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு புருஷனை முள்ளா கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு பிள்ளைகளை முள்ளா கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை முள்ளா கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு நம்ம சபை விசுவாசிகளுக்குள்ளேயே சில பேர் முள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில பேர் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்களே சில பேருக்கு முள்ளாகிடுவாங்க. சில பேர் ஊழியக்காரங்களுக்கே சில விசுவாசிகளை முள்ளா வச்சுருப்பாரு. ரொம்ப சோதனையாக எல்லாம் நடக்கும். சோத்திரம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானோ. சோத்திரம். சில விசுவாசிகள், சில தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது முள், என்ன பண்ணுறது. சோத்திரம். அந்த முள்ளை நம்ம சரியாக வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த முள்ளை நம்ம எடுக்க முடியாது. அதை எடுத்தோம்னா வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த முள்ளை அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். சோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ தூக்கணுமோ அப்போ தூக்கிடுவார். எப்படி? ஆமாம். கடைசி வரைக்கும் பவுல்கிட்ட இருக்கிற முள்ளை தூக்கவே இல்லை. கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ணுற வரைக்கும் அந்த முள் அவர் கூட தான் இருந்தது. எப்படி? சிறைச்சேதம் பண்ணுற வரைக்கும் அந்த முள் அவர் கூட தான் இருந்திருக்கு. கடைசியில் அவரை கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. அந்த முள் அவர் கூட தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த முள் அவர் கூடயே இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். சில பேருக்கு அது அப்படி தான் உண்டாகுது. என்ன பண்ணுறது? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த முள் வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. சொன்னால் நமக்கு தான் பிரச்சனை. அதனால் ஸ்தோத்திரம், எதை ஆண்டவர் முள்ளாக கொடுத்தாரோ அந்த முள்ளை ஸ்தோத்திரம் எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் எடுக்கும்போது எடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நீ அவசரப்பட்டு சோத்திரம் அந்த முள்ளை தூக்கி எறியாத அது வேற எங்கேயாவது போய் விழுந்து அது யாரையாவது காயப்படுத்திட்டுனா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் ஒன்று, அந்த முள்ளை எடுத்து வெளியே போட்டோம்னா அது யாரையாவது போய் காயப்படுத்திடும், யாரையாவது வேதனைப்படுத்திடும். நம்மளால் அநேகர் நஷ்டம் அடைவாங்க, அநேகர் வருத்தம் அடைவாங்க. அல்லேலூயா. ஆனால் சொல்லிங்க வாய் திறந்து. ஆனால் நீ முள்ளை தூக்கி போட்டால் யாரா ஒருத்தர் அதை பிடிச்சிருவாங்க, யாரா ஒருத்தர் அதை எடுத்துருவாங்க. சோத்திரம். அதனால் உன்னால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் ஸ்தோத்திரம், அந்த முள்ளை நீ பத்திரமா என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த முள்ளை ஆண்டவர் எப்போ தூக்கணுமோ தூக்கிடுவேன். ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் சொன்னார். இந்த முள்ளை நீ சுமடான்னு சொன்னால் சுமந்துட்டே போக வேண்டியதான். அதனால தான் சொன்னேன், என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை எடுத்தனா, என் கிருபையை ஒன்று விட்டு நான் விளக்கினானா? இல்லை, போ 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 அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த முள்ளை நம்ம சீக்கிரமாக வெளியே தள்ளலாம் நினைக்காதீங்க. அது என்னைக்கும் நமக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். அது இன்னொருத்தங்களை போய் பாதிக்க பண்ணும். அதனால் ஆண்டவர் சாத்தானுடைய தூதனையாக்க அமுச்சு விட்டுருக்கிறாரு. போடா, பின்னாடியே போடான்னு. பின்னாடியே போ. அவன் உயர்த்தக்கூடாது, தன்னை உயர்த்தக்கூடாது. அந்தந்த இடத்துல அடங்கி இருக்கிறதுக்கு தான் அது வேலை. சோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை படிக்க பார்க்கலாம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 11-12 படிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இந்த உலகத்துல ஜீவனம் எப்படி பண்ணணும்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். உலகம் லௌகீக இச்சைகள் அதுக்குள்ளதான் கிடக்கு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நாம இச்சையை தேடி போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இச்சிக்கிற தன்மை இன்னைக்கு நிறைய இடம் பொருளாதாரத்தில் இன்னைக்கு அளவுக்கு மிஞ்சி நம்ம வருவாய்க்கு ஏற்ற நிலைமையில் நம்ம குடும்பத்தை நடத்தாமல் ஏராளமான செலவுகள் கண்ணாப்புண்ணான்னு பண்ணுறோம். சில பேர்
இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருது, எப்படி வருது, இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு கணக்கு சொல்லணும். என் ஊழியத்தில் வரதை தான் நான் செலவு பண்ண முடியும். இந்த ஊழியத்துக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் நம்ம செலவு பண்ணோம்னா தெய்வத்துக்கு கணக்கு கொடுக்கணும். புரியுதா? கணக்கு கொடுக்கணும். சோத்திரம். அரசாங்கத்துக்கே கணக்கு கொடுக்குறோங்கும் போது அப்போ தெய்வத்துக்கு கணக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? இருந்து தான் ஆகணும். அதனால் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. 12 படிங்க. நம்ம அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும். நல்லா அவபக்தி என்று சொல்லுகிறது சோத்திர எதை குறிக்கிறதுனா அவபக்தி, தேவனை விட்டு வெளியே போகிறது, அவபக்தியான காரியங்கள். இதை யார் செஞ்சாங்க? இந்த அவபக்தியான நோவாவின் காலத்தில் மக்கள்லாம் அவபக்தியான காரியத்தை பண்ணாங்க. அதனால் தேவன் அவங்கள அழிச்சார், தேவன் அவங்கள கொண்டு போட்டார். சோத்திர தேவனுக்கு இடம் கொடுக்கல. தேவனுக்கு இடம் கொடுக்காம கம்ப்ளீட்டாக அவபக்தியான காரியங்கள் மேலே பிரியமாகி போயிட்டாங்க. சோத்திர அதனால் அவபக்தியான காரியங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை வந்து ஸ்தோத்திரம் எந்த இடத்துலையும் ஆண்டவரை வச்சு தான் நம்ம உள்ளே போகணுமே தவிர கர்த்தரை இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஆமாம் கர்த்தருடைய பிள்ளை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவபக்தி உள்ள அந்த வாழ்க்கை. சோத்திர ஆண்டவரை நேசிக்காமல், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நேசிக்காமல், அவருடைய சமூகத்தில் இல்லாமல், அவருடைய கிருபையில் மறைஞ்சு இல்லாமல், ஸ்தோத்திரம் அவருடைய ஊழியத்தை செய்யாமல், அவருக்கென்று நாம் வாழாமல், ஸ்தோத்திரம் அவபக்தியான காரியங்களை நினச்சி உலகத்திலே போய் வாழ்ந்துகிட்டு இருந்தால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்தோத்திரம். படிங்க, திரும்ப படிங்க. அதை நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. பாருங்கள், இது வந்து ஆண்டவருடைய கிருபையினால் உண்டாகிற ஆசீர்வாதம். ஏன்னா ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு காரியம் பண்ணனா அதில் என்ன விஷயம் இருக்குது, எதுக்காக அதை பண்ணுறோங்கிறது தெரியணும். முதலாவது ஸ்தோத்திரம் நம்ம வந்து விரும்பி ஒரு பாவத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக லௌகிக இச்சைக்குள்ளே அது போய் விழுந்துடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நல்லா கவனிக்கணும். அவபக்தியான காரியங்கள், லௌகிக இச்சைகள் இதில் வந்து அகப்படக்கூடாது என்று ஆண்டவருடைய கிருபை நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. இந்த கிருபை இல்லாதவங்க தான் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கிருபை இல்லாதவங்க அதில் போய் கிடப்பாங்க. ஸ்தோத்திரம். கிருபை இல்லாதவங்க அதில் தான் கிடப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ 11 படிங்க. 11 படிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. பார்த்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கணுமா? அதனால தான் தேவனுடைய கிருபையாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிரசன்னமாயிருக்கிறார், பிறந்திருக்கிறார், பூமியில் வந்திருக்கிறார். சோதரர் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அவபக்தி லௌகீக பாவங்களில் இருக்கிறவங்கள விடுவிச்சு ரட்சிக்கப்பட அவர் என்ன செய்கிறார்? அந்த கிருபை அவருக்குள்ளே இருக்கிறார். ஏற்கனவே நம்ம அந்த ரட்சிப்பு அவரால் உண்டானதுன்னு பார்த்தோம். ஆனால் யாருக்கு அந்த ரட்சிப்பு இப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவபக்தியான கிரியைகளில் அகப்பட்டிருக்கிறவங்க, லௌகீக இச்சைகளில் போய் சாராயம் குடிக்கிறது, ஸ்தோத்திரம் தம் அடிக்கிறது, ஸ்தோத்திரம் விபச்சார வேசித்தனங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் போன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உள்ளே கொண்டு வரத்துக்கு தான் அந்த கிருபை பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பிரசன்னமாகி இன்னைக்கு அநேகரை உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கார். நாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் உள்ளே கொண்டு வரலையா? கொண்டு வரலையா? அது மாதிரி அந்த கிருபையானது அந்த ரட்சிப்பை கொடுக்க தான் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த இன்னொரு வசனம் படிங்க. 4வது சொன்ன அப்போஸ்தலர் 4வது காரியம் அப்போஸ்தலர் 13:43 படிங்க. 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை பாய்ந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர்கள் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். பார்த்தீங்களா? எந்த புத்தியை நம்ம கேட்டாலும் அந்த புத்தி தகாததாக இருக்கக்கூடாது. தேவனுடைய கிருபையில் நம்ம நிலைச்சிருக்கணும். சொல்லுங்க, எதில் நிலைச்சிருக்கணும்? கிருபையில். ஆமாம், கிருபையில் நினைச்சிருக்கணும். அதை தான் பவுல்கிட்ட சொல்கிறார். நீ வந்து என் கிருபை உனக்கு போதுண்டான்னு சொல்லிட்டார். நீ கிருபையில் நினச்சிரு, வேறு இதையெல்லாம் பார்க்காத, நீ கிருபையில் நினச்சிருன்னு சொல்கிறார். இதில் தான் சொல்கிறார். இவங்க சொல்லுகிற புத்தி என்னவெனில் அவங்க கிருபையில் நிலச்சிருக்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திர அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இவர்கள் பேசுகிறார்கள். கிருபையில் நிலச்சிருக்கணும். பார்த்தீங்களா? கிருபையில் நம்ம நிலச்சிருக்க தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வர்றது எதுக்காகன்னா கிருபையில் நம்ம நிலச்சிருக்கணும்.
இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் அட்வைஸே வேண்டான்னு சொல்கிறோம். அட்வைஸ் வேண்டான்னா நீ கிருபையில் இல்லைன்னு அர்த்தம். யாரா உன்னை அட்வைஸ் பண்ணி உன்னை நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னா நீ கிருபையில் இருக்கன்னு அர்த்தம். சோத்திரம். எனக்கு எவன் உதவியும் தேவையில்லை, எனக்கு எவனும் தேவையில்லை, நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன்னா அவன் கிருபை இல்லாத ஓட்டாண்டி. சோத்திரம். அவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும். கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் சிறப்பாக நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை இல்லாமல் தான் வண்டிகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையை அவமாக்குகிற, ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையை தூக்கி எறிகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அதனால அவங்க கிருபையில் நிலைக்க மாட்டாங்க, கிருபையில் பலப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அடிபடிய மாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நான்காவது காரியம் கிருபையில நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்றார். சரி, 5வது ஒரு விஷயத்தை படிக்க பார்க்கலாம். ரோமர் 6:14. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பார்த்தீங்களா? நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தீங்கன்னா எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ளாதான். நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். கர்த்தருடைய உபதேசத்தில் ஊழியக்காரங்க கொடுக்குற அந்த வார்த்தையை முதலாவது கவனிக்கிறவங்களா இருக்கணும். அதை முதலாவது பதிவு செய்கிறவங்களா இருக்கணும். ஊழியக்காரங்களை இல்லாமல் அல்லது ஒரு அட்வைசர் இல்லாமல் நம்ம எந்த கிருபையிலையும் நிலைக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளாம் கிருபையின் கீழே இருக்கிறோம். சொல்லுங்க, எது கீழே இருக்கோம்? கிருபையின் கீழ். அப்படிதான் சொல்லி படிங்க, திரும்ப படிங்க. அதை நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், இந்த பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க கீழ்பட்டிராம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பாவத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாவத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பாவத்தை அவங்க பால் போல பருகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கிருபையின் கீழே இல்லை என்பதா புரிந்து கொள்ள வேண்டியதான். கிருபையின் கீழே இல்லாதவர்களுக்கு தான் அந்த பாவ உணர்வுகள், காரியங்கள் வெளிப்படும். அதனால் அந்த கிருபையை அப்படியே விட்டுட்டு அந்த கிருபையை இழந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது நீங்கள் படிங்க, ஒரு வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:1 படிங்களேன். 2 தீமோத்தேயு 2:1 படிங்க. ஆதலால் என் குமாரனே கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு என்று தீமோத்தேயுவுக்கு யார் சொல்றா? பவுல் சொல்றார். 2ஆம் நிருபத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயு தம்பி, இங்கே பாரு, நீ என்ன செய்யணும்? கிறிஸ்துவில் கிருபையில் நீ பலப்படு. சும்மா கண்ணாப்புனான்னு உலக காரியங்கள்லாம் சிந்திக்காத, நீ கிருபையில் பலப்படு என்று சொல்ல. ஏன்னா அந்த உலகத்திலேயே தான் மக்கள் ஓடிட்டு இருக்க ஆசைப்படுறாங்களே தவிர, சரி ஒரு நேரம் கிடைச்சா ஒரு மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபிச்சு கிருபையை வாங்கணும், ஒரு உபவாசித்து கிருபையை வாங்கணும், அந்த அறிவே இருக்க மாட்டேங்குதுங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கும் இருக்க மாட்டேங்குது, விசுவாச மக்களுக்கும் இருக்க மாட்டேங்குது. கிருபையை வாங்கணும், கிருபையில் பெருகணுங்கிற அந்த எண்ணமே இருக்க மாட்டேங்குது. உட்காந்து ஜெபிடான்னா ஐயோ என்னமோ இந்த தேலெல்லாம் கொட்டி அந்த தேலில் போய் உட்காந்து அழுடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சோத்திரன். ஜபான்னா அவ்வளோ அருவருப்புங்க. சோத்திரன். ஆனால் எங்கள் நாட்களில் நாங்கள்லாம் போட்டாக்கும் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரன். பார்த்தீங்களா, எங்களுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம். சோத்திரம். ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களே தவிர, யாரையும் நான் பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஆனால் என்னை பார்த்து தான் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையில் நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தந்தார். எப்போதும் நான் ஒரு ஜெப சிந்தையோடு காணப்படுவேன். எனக்கு நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், எங்கேயும் சுத்த மாட்டேன், எவன் கூடயும் நிற்க மாட்டேன். சோத்திரம். கண்ணாப்புனா நீ பேசி நிற்கிறவனை கூட திட்டுவேன், டேய் போடா, பொழப்ப போடான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். கிடைக்கிற நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று பைபிள் படிப்பேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன், இல்லைன்னா நேராக போய் தேவசமத்தில் உட்காந்து அழுவேன். யாருக்கும் தெரியாமல் நல்ல பாயெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுவேன். ஸ்தோத்திரம். கதறுவேன். நேற்று சந்தித்த ஆத்துமாக்களை இன்னைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கத்துவேன், கதறுவேன். ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ ஊழியம் பண்ணேனே, ஒருத்தர் கூட வரலையே சபைக்கு என்று சொல்லி கதறுவேன், கத்துவேன். அப்படியெல்லாம் ஜெபிச்சு தான்
ஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இப்போ உள்ள ஊழியெல்லாம் செத்து போன ஊழியம், மட்டமான ஊழியம், கிருபை இல்லாத ஊழியம். சோத்திரம். இஷ்டத்துக்கு சுத்த சொன்னா சுத்திட்டு வருவானுவோம். ஆனால் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க, ஒரு பையன் வரமாட்டான். சோத்திரம். ஜெபிக்க வரமாட்டானுவோம். சோத்திரம். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபை இது சாத்தானுடைய கிருபை. சோத்திரம். இன்னைக்கு சாத்தான் தான் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்துட்டு வரான். சோத்திரம். ஆண்டவருக்கு சமூகத்தில் போகாதடா, நீ ஆண்டவர்கிட்ட போய் உட்காராத, உட்கார்ந்தாலும் ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டானுவோம். சோத்திரம். செல்ல நோண்டிட்டு இருக்கிறது பேய். இப்ப எல்லாருக்கையும் செல்ல கொடுத்துட்டான். சோத்திரம். உனக்கு சூடு சொன்னெல்லாம் இருந்தா செல்ல தொடாத. சோத்திரம். சபைக்கு வரும்போது செல்ல தூக்கி அந்தாண்ட வை, இல்லைன்னா வீட்லயே வச்சுட்டு வந்துரு. எப்ப பாரு செல்ல நோண்டிட்டு இருக்கிறதா வேலை. இது கிருபையா? இவங்க விசுவாசியா? இவங்க ஊழியக்காரங்களாம். சோத்திரம். எப்ப பாரு அப்படியே செல்ல தான் நோண்டுறது, எப்ப பார்த்தாலும் செல்லுதான். சோத்திரம். ஏன் இந்த பொழப்புன்ற? சோத்திரம். ஆண்டவருக்கா வாழ்றேன்னு ஏன் பேய்க்கா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சோத்திரம். சொல்லுங்க, கர்த்தருக்கா வாழ்றேன் நீங்க, ஏன் அப்ப ஆண்டவருக்கா முழுசா வாழ வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் செல்லு. சோத்திரம். வீட்டுக்கு போனா செல்லு. சோத்திரம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலை கிடக்கு, எவ்வளவு ஜபம் இருக்கு. இன்னைக்கு யுத்தம் நடக்குது. சோத்திரம். யுத்தம் நடக்குது. ஊழியக்காரனா நீங்களா? ஏதோ ஊழியக்காரனா யுத்தம் நடக்குது. ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? சோத்திரம். எத்தனை அப்பாவி மக்கள் செத்து போயிருக்காங்க. ஒரு குண்டு விழுந்து ஒரு ஸ்கூல்ல 85 பிள்ளைங்களா எல்லாம் செத்து போயிட்டாங்கன்றாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹாயா இருக்கல்ல, உனக்கு ஒரு ஊழியம். சோத்திரம். எல்லாம் கவனிங்க, நீ ஒரு விசுவாசி, நீ கிருபை பெற்றவன். சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அக்கிரமம் நடக்குது தேசத்துல. ஐயோ இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து அழ முடியுதா உன்னால? ஸ்தோத்திரம். ஊரு சுத்தணும், எல்லா பயல்களுக்கும் ஊரு சுத்தணும். சுத்துங்கடலே, சுத்துங்க. சுத்தி சுத்தி கடைசியில நரகத்துக்கு தான் போவீங்க. சோத்திரம். பரலோகத்துக்கு வரவே மாட்டேன். சோத்திரம். பரலோகத்துக்கு வர மாட்டேன். கிடைக்கிற நேரத்துல கொண்டு குப்பையில கொட்டிக்கிட்டு இருக்கியே. சோத்திரம். ஊழியக்காரனா ஊர் சுத்துறதுக்கு போறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் பாரு சொன்ன சல்லு புள்ளன்னு போராடுவோம். சோத்திரம். எங்க போறான்னு என்ன பண்றான்னு தெரியாது. சோத்திரம். எங்க நாட்கள்ல நாங்க எங்கேயும் போக முடியாதுங்க. ஆண்டுடைய பாரம் எங்களை அப்படியே உட்கார வைக்குங்க, உட்கார வைக்கும், அப்படியே உட்கார வைக்கும். ஸ்தோத்திரம். அப்படியே போய் உட்கார்ந்து அழுவோம். ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆராதனை இருக்கு ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே, நாளை ஆராதனையில அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அழுவோம், கதறுவோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்ன பாச சம்பளம் தராரா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சோத்திரம். எனக்கு ஒரு சம்பளமும் தரல. சோத்திரம். சம்பளமே இல்லாமல் தான் நான் எங்கள் பாச கூட இருந்தேன். சோத்திரம். என்ன மாச சம்பளம் வாங்கினேன்னா ஒன்றும் கிடையாது. சோத்திரம். ஒன்றும் கிடையாது. சோத்திரம். அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கல அவங்க. சோத்திரம். என் கல்யாணத்துக்கு அவங்க ஸ்தோத்திரம் பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை. சோத்திரம். ஆமாம், எவ்வளோ செஞ்சாங்கன்னு சொல்லி போய் பட்டியலிட்டு கேட்டுவாங்க. சோத்திரம். நான் ஒரு ஸ்தோத்திரம் 20 வருஷம் அவங்க கையில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு காரியமும் அவங்க எனக்கு பெருசாக பண்ணலை. நான் வருத்தப்படவே இல்லையே, நான் வருத்தப்படவே இல்லை. கர்த்தர் எனக்கு எல்லாம் பண்ணிட்டார். கர்த்தர் எனக்கு எல்லாம் பண்ணார். ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தான் நான் பைபிள் படிச்சிருக்கேன். மனுஷன்ட்ட இருந்து வரக்கூடாது, மனுஷனை நம்ம நினைக்கவே கூடாது. அவன் ஏமாத்துறன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால பவுல் இப்ப தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை சொல்லும் போது நீ கிருபையில நிலைச்சிருக்கணும்ன்றார். சோத்திரம். இதோட அவர் விட்டுருக்க மாட்டாரு. சோத்திரம். நேரம் வந்து அடிச்சு புலம்பி தள்ளியிருப்பாரு. அதனால கிருபையில நீ நிலைச்சிருக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் கிருபையில நிலைச்சிருக்கணும். சார், அடுத்து 7வது ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:6 படிங்க. சோத்திரம். 1:6 படிங்க. பிலிப்பியர் 1:6. சீக்கிரம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா கவனிங்க, படிங்க. 6 முடிஞ்சிச்சு. படிங்க, அடுத்த வருஷம் படிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதா. பாத்தீங்களா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நீங்களாம் பங்குள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த கிருபையில நீங்க எல்லாரும் பங்குள்ளவங்களா இருக்கீங்க. எனக்கு என்னென்னலாம் கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபையில நீங்களாம் பங்குள்ள. அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு போகும்போது அந்த பிலிப்பி மக்களை பார்த்து அவர் எவ்வளவு வேதனையா அற்புதமா சொல்றாரு பாருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபையிலையும் நீங்க ஒவ்வொருத்தரும் பங்குள்ளவங்களா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
நான் ஜெபம் பண்ணா நீ ஜெபம் பண்ற, நான் ஊழியம் பண்ணா நீ ஊழியம் பண்ற, நான் கொடுத்தனா நீ கொடுக்கிற, நான் என்னெல்லாம் கர்த்தருக்காக செய்யறனோ அதெல்லாம் நீ செய்யறதுனால, என் உபதேசத்தை நீ நினைச்சிருக்கிறதுனால. இப்ப அவர் சொல்றாரு, என் கிருபையில நீங்க பங்கு உள்ளவங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பங்கு உள்ளவங்களா இருக்கிறீங்க. சோத்திர ஊழியக்காரனுடைய ஊழிய பாதையில எத்தனை பேர் பங்கு உள்ளவங்களா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்லும் போது அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க. ஏன் நான் என்னெல்லாம் செய்யறனோ எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பாருங்க, நான் கட்டுகள் இருந்தானா நீங்களும் கட்டுகள் இருந்து ஜெபம் பண்றீங்க, எனக்காக வேதனையோடு ஜெபம் பண்றீங்க, அழுவுறீங்க, புலம்புறீங்க என்று சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை. 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம் படிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைகளில் பங்கு உள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பி பட்டண மக்கள் சாதாரண மக்கள் அல்ல, பிலிப்பி விசுவாசிகள் சாதாரணமானவங்க அல்ல. அவர் தன் இருதயத்திலேயாக அந்த மக்களை வச்சிருந்தாரா. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொருத்தரோட இருதயத்தில் இருக்கணும். பவுல் சொன்னார் அவங்களே இருதயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நம்ம யாருடைய இருதயத்தில் இருக்கோம்? ஒன்று ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இருந்தால் தான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்க முடியும், இல்லை பேய்களுடைய இருதயத்தில் தான் நம்ம இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பிரியப்படுத்த போறீங்களா, பேய்களை பிரியப்படுத்த போறீங்களா? நல்லா யோசிச்சு மனம் திரும்பி அவருடைய சித்தம் செய்யுங்க. இந்த பகல்ல நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்துக்கும் நீ பதில் சொல்லணும். சோதர இந்த நேரத்தை நீ என்ன பண்ணின? 24 மணி நேரத்தை கத்தருக்கு நீ என்ன பண்ணின? எவ்வளோ ஆண்டவருக்கா செலவிட்ட? சும்மா தின்னுட்டு தூங்கி உடம்ப வளர்த்து நரகத்துக்கு கொடுக்காதீங்க. சோத்திர ஏதாவது எந்திரிச்சு ஓடுங்க, ஏதாவது வேலையை பாருங்க. தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சோத்திர மனம் போல வாழணும்னு நினைக்காதீங்க. தேவனுடைய சித்தம் எதுவும் கேட்டு அதுல நம்ம நடக்கணும், வேற வழி இல்லை. ஸ்தோத்திர அவருடைய விருப்பம் செய்யணும். நேரம் பொன்னானது, காலம் அதை விட மேன்மையானது. சோத்திர இப்ப அந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துறவங்களா, பிரயோஜனப்படுத்துறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சோத்திர அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 விதமான கிருபைகளை நாம இப்பொழுது பார்த்தோம். இந்த கிருபையில நம்ம மறைஞ்சு நிற்போம். சோத்திர கிருபையில மறைஞ்சு நிற்போம். இல்லைன்னா சாத்தான் விட மாட்டான். நீ கிருபையில மறைஞ்சு இல்லைன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவான் அவனை. சோத்திர அதனால இன்னைக்கு பகல்ல என்னெல்லாம் செய்ய போறியோ இப்பயே திட்டமிடு. இன்னைக்கு நான் அங்கே ஊழியத்துக்கு போகணும், நான் இதை பண்ணணும், நான் இந்த காரியத்தை பண்ணணும், நான் ஆண்டவருக்காக நிற்கணும், நான் ஆண்டவருக்காக செயல்படணும், இந்த விஷயத்தில் ஆண்டவருக்காக நான் நிற்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் பாடுபட போகிறேன், இன்னைக்கு உபவாசிக்க போகிறேன், இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன், இன்னைக்கு அந்த ஜனங்களுக்காக குண்டு போட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த நாளை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. இஷ்டம் போல் அந்த நேரத்தை செலவு பண்ணாதீங்க. ஆண்டவர் அந்த நேரத்தை உன் கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு நீ அந்த நேரங்களை எப்படி எடுத்து பாவிக்கிறன்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் சமூகத்தில் ஒப்படைங்க. தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். 7 விதமான கிருபைகளை குறித்து எங்களோடு பேசுனீங்க. பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் கிருபையில் மறைஞ்சிருந்து உங்கள் சித்தம் உங்கள் திட்டம் நிறைவேற செயல்பட பாடுபட எங்களுக்கு புது கிருபையை தாங்கப்பா. இந்த பகல் முழுவதும் உங்கள் கிருபையில் மறைஞ்சிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். எப்படியும் நாங்கள் கிருபையில் நிலைத்திருந்து கர்த்தரை மயப்படுத்த கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ்.